ஸோ இப்போ மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து சனி பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த சனி பயிற்சி அன்றைக்கு எல்லா ராசிக்காரர்களும் பொதுவாக 12 ராசிக்காரர்களும் இந்த விஷயத்த பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமா அமையும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஜாதகத்துல சனி பகவானோடு கேது, சனி பகவானோடு செவ்வாய், சனி பகவானோடு சந்திரன், சனி பகவானோடு ராகு, இந்த கிரகங்கள் இருப்பவர்கள் எல்லாருமே சனி பகவான் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டாருமா. ஏன்னா அந்த வயதானவர்களுடைய பிளஸ்டு கிடைக்க 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 சனி பகவானுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். ஆதரவற்றவர்களை கவனிக்க 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 சனி பகவானுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடும். நீ தாண்டா என் புள்ள. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சண்டையும் எப்பேற்பட்ட பிரிவும் அரை மணி நேரத்துல சேர்றத பாப்பீங்க. நம்ம கோபத்துல ஏதோ தப்பா பேசியிருப்போம், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசினது காயம் இருக்கும், இதுக்கு எல்லாமே இமிடியேட் பரிகாரம். இப்ப நீங்க சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை மக்கள் செய்யறதால நிறைய நற்பலன்கள் கிடைக்க போகுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சனி பயிற்சி ஒரு இன்ப சனி பயிற்சியா மாற போகுது. 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு, பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குருஜி, இன்னைக்கான டாபிக் சனி பயிற்சி. சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். அப்பா 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு என்ன பாடுபடுத்த போகுதோ அப்படின்ற அந்த பயம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இந்த சனி பகவானால இன்னும் என்னென்னலாம் நான் கஷ்டத்தை அனுபவிக்க போறனோ அப்படின்னு புலம்பக்கூடியவர்களை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த சனி பயிற்சி அன்றைக்கு எல்லா ராசிக்காரர்களும் பொதுவாக 12 ராசிக்காரர்களும் இந்த விஷயத்த பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமா அமையும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நான் எப்போதுமே சொல்லுவேன், அவர் நம் நிழல். நம் செயலுக்கு என்ன பலனோ அதை தான் அவர் தருகிறாரே தவிர அவரா புதுசா உருவாக்கி நம்ம கிட்ட கொண்டு என்ன பண்ணலைன்னா திணிக்கல. செயலுக்கு பெயர் தான் கர்மான்னு சொல்றோம். ஸோ செயலுக்கு தகுந்த மாதிரி தான் தொழில், வாழ்க்கை எல்லாமே இருக்கும். இது கடந்த காலத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை நடப்பு காலகட்டத்துல இன்பமாகவோ துன்பமாகவோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில ஒரு ஜாதகத்துல சனி பகவானோடு கேது, சனி பகவானோடு செவ்வாய், சனி பகவானோடு சந்திரன், சனி பகவானோடு ராகு, இந்த கிரகங்கள் இருப்பவர்கள் எல்லாருமே எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் விருத்தி ஆகிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். இவங்களுக்கு போராட்டம் மட்டுமே. அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்றத உணருவதற்கு இந்த கிரகநிலை உள்ளவர்களுக்கு ஒரு குவெஸ்டின் மார்க் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இப்படி இருக்கவங்களும் இப்ப நான் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணலாம். எந்த சனி பயிற்சி வந்தாலும் அவங்களுக்கு எல்லா நாளும் எப்படி இருக்கும், சனி பகவான் பயிற்சி அடைந்த மாதிரியே தான் இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த சிம்மம், கும்பம், மீனம், மேஷம், மிதுனம், இந்த ராசிக்காரர்கள், கன்னி, இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, இவங்களும் இப்ப நான் சொல்லக்கூடியதை என்ன பண்ணலாம்னா கட்டாயமா ஃபாலோ பண்ணிடணும். மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் பொதுவா விருப்பம் இருந்து செய்தால் போதும். இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம், சனி பயிற்சி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி நீங்க சொல்றத பண்ணிடுறோன்றவாலும் பண்ணிக்கலாம். பொதுவா சனி பகவான் அப்படின்னாலே 8வது எண் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8ஆம் நம்பர் அப்படின்றது சனி பகவான். கேது அப்படின்றது பாத்தீங்கன்னா விநாயக பெருமான். சனி பகவானுக்கும் கேது பகவானுக்குமே என்னைக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறது. காரணம் என்னன்னா சனி பகவான் நேரடியா யாருக்கும் தண்டனை கொடுக்கவே மாட்டாரு, கேதுவின் வழியில தான் கொடுப்பாரு. டைரக்டா தண்டிக்க மாட்டார். இப்ப தடைகள், பிரச்சனைகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது கேதுவின் மூலம் தான் நமக்கு வரும். வழக்கு, வம்பு எல்லாம் கேது கொடுக்கிறது. சோ இந்த இடத்துல கேது பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே சனி பகவான் ஹாப்பி ஆயிடுவார். சோ அப்ப கேதுவை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எதில் மீதும் பற்றில்லாமல் என்னால்
நான், அகங்காரம், இது வந்து கேதுவுக்கு பிடிக்காது. ஒருவேளை அப்படி பிடிச்சிருச்சுன்னா கேது பகவான் நம்மள பிடிச்சிருவாரு. எந்த வாயால் நான்னு சொன்னுச்சோ அந்த வாய் நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு புரட்டி எடுப்பாரு. புரியுறதா? அப்போ இந்த இடத்துல கேது பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ணும்னா அதுக்குன்னு நமக்குன்னு இருக்கிற ஒரே கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் மட்டும்தான். அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நல்லா புரிஞ்சுக்கணும். குருஜி எல்லா இடத்துக்கும் ஃபேம் விநாயகர் எல்லாமே நம்ம எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய கோவில்களை பாக்குறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுறாங்கம்மா. இப்ப சென்னையில இருந்து நேரா திருச்சி போறதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. சரியா? இங்க உள்ள தெய்வத்தை நீங்க என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணும் பொழுதே நல்ல பலன் இருக்கும். அப்போ பொதுவா இந்த இடத்துல கேது பகவான் எதுல தெரியுமா ஹாப்பி ஆகுறாரு, இன்னும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்துல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னும் ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்யற உதவி இருக்கு இல்லையா, அதுல கேது பகவான் இப்படி இறுக்கி நம்மள பிடிச்சாலும் போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்ண சொல்லுவாரு. ஆனா செஞ்சதை சொல்லி காட்டிடக்கூடாது. அது மெயின். அதை சொல்லிட்டோம்னா கேது பகவான் செஞ்சு உனக்கு இவ்வளவு இருக்கான்னு திரும்ப இழுத்து பிடிச்சு கடன் வாங்கி செய்யற அளவுக்கு என்ன பண்ணிடுவாரு, நிர்பந்தத்தை கொண்டுட்டு வந்துருவாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னாமா, இந்த ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அறுசுவைகள்ல முதன்மையானது இனிப்பு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இனிப்பு சுவை சாப்பிடும் பொழுது மட்டும் எந்த மனிதனுமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, முகம் கொஞ்சம் கூட சுளிக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை அந்த இனிப்பு சுவை பிடிக்கலன்னு சொல்பவர் யார் என்றால் வாழ்க்கையில் பிடிப்பற்று சந்நியாசமான நிலையில் இருப்பவங்க தான் இனிப்பு சுவை என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அது கேதுவின் அம்சம் உள்ளவர்கள். கேது அம்சம் உள்ளவங்க இனிப்பு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இனிப்பு சுவைய நாம வந்து விநாயகருக்கு பிடித்த மாதிரியான பொருளா 8 செஞ்சு என்ன பண்ணணும்னா சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு 8 நபருக்கு தானம் கொடுத்துட்டா போதும். இது வந்து ஏன்னா சனிக்கு கேதுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அந்த காலத்துல வந்து மருந்துகள் இருக்குல்ல, இதை உருண்டையா பண்ணுவாங்க, லேகியம். அது மாதிரி விநாயகருக்கு எது படைச்சாலும் உருண்டையா படைக்கிறது தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமான் ஆலயத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். நான் சொல்லக்கூடிய நெய்வேத்தியங்களை 8 எண்ணிக்கையில ரெடி பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் 8 அதிரசம், அதுக்கப்புறம் வந்து 8 லட்டு, அதுக்கப்புறம் 8 பொரி உருண்டை, அதுக்கப்புறம் வந்து எள்ளு உருண்டை 8, அதுக்கப்புறம் அச்சு வெல்லம் 8, அதுக்கப்புறம் 8 வேர்க்கடலை உருண்டை, ஸ்கொயரா இருக்கக்கூடாது, உருண்டையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 8 மாலாடு, அதாவது பைத்த மாவால பண்ணின மாலாடு. இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எடுத்து விநாயகர் கோயிலுக்கு நேரா போறோம். சரியா? இது அரச மர விநாயகரா இருக்கலாம், இல்ல உங்க ஊர் விநாயகரா இருக்கலாம். அந்த தட்டுல அழகா வாழை இலை வச்சு இந்த நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு அப்படியே எடுத்துட்டு சுவாமி கிட்ட போய் நீங்க என்ன பண்ணலாம்னா நெய்வேத்தியம் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இதுல எல்லாத்துலயும் ஒண்ணு 8 பிளேட் ஆகிடும். எல்லாத்துலயும் ஒண்ணு வச்சு என்ன 8 பிளேட் ஆகிடும். இந்த 8 பிளேட்டை நீங்க என்ன பண்ணணும்னா அங்க இருக்க ஊனமுற்றவர்களுக்கோ, இந்த சுவை தெரியாம இருப்பாங்கல்ல, நார்மலா வர நல்ல சாப்பாடே சாப்பிட்டிருக்காம இருப்பாங்க. இப்ப துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் அந்த இனிப்பு சுவைனா என்னன்னே தெரியாதவங்க இருப்பாங்க, இல்லைன்னா முதியோர் இல்லங்கள், ஆசிரமங்கள் எத்தனையோ இருக்கிறது. இந்த மாதிரி இந்த சுவை தெரியாத ஒருத்தருக்கு இதை கொடுத்து அதுல அவருக்கு என்ன பண்ணும்னா, என்ன பொறுத்தளவுல யாரு எல்லாம் ஆதரவற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவை கொடுக்கும்போது கேது பகவான் சந்தோஷமாயிடுவார். அப்ப ஆசிரமம் இதுக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த உணவு பொருளை கொடுக்கலாம். இது 8 நம்ம வச்சு படைச்சிட்டோம். அங்க ஒரு 50 பேர் இருக்காங்க, இதையே நாங்க 50 பேர் கொடுக்கலாமா? தாராளமா 50 லட்டு செஞ்சு கூட கொடுக்கலாம். அது நம்மளோட மனசாட்சியும் நம்மளுடைய சூழலையும் பொறுத்து. விநாயகருக்கு படைக்கிறது 8 படைச்சா போதுமானது. இது அடுத்து என்ன பண்ணா, இந்த வயதானவர் உள்ள ஆசிரமங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னா, வயதானவங்க எப்படி பார்த்தாலும் செருப்பு நல்லா போட்டிருக்க மாட்டாங்க, எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு உறக்கத்துக்குன்னு ஒரு தலையணையோ போர்வையோ இருக்காது. அதை தாண்டி அவங்க உடம்பு வந்து ஒரு சத்தான உணவுப் பொருள் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப வயதானவர்களுடைய செரிக்கிற மாதிரி சத்தான ஒரு பூஸ்டர், ஒரு டானிக், ஒரு ஹார்லிக்ஸ் பேஸ் பண்ணது, இந்த மாதிரி நிறைய சத்து பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பொருட்கள் என்ன கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கரெக்டா அந்த வயதானவர்களை மகிழ்ச்சி படுத்துற பொழுது சனி பகவான் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டாருமா. ஏன்னா அந்த வயதானவர்களுடைய பிளஸ்டு கிடைக்க 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 சனி பகவானுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆதரவற்றவர்களை கவனிக்க 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 சனி பகவானுக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிடும். நீ தாண்டா என் புள்ள, ஏன்னா நீ செஞ்ச கர்மம் எப்படியா இருந்தாலும் நீ பண்ணிருக்க தர்மம் இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம், அதனால இயலாத ஒருத்தனுக்கு நீ தர்மம் பண்ணிருக்க பாத்தியா, அப்போ நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு அதுதான் அவருக்கு பிடிச்ச விஷயம். சோ இத கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும்.
இதுல மெயினா விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண சொன்னோம் இல்லையா சனி பயிற்சி அன்னைக்கு என்ன பண்ணிக்கணும்னா 8 கொட்டு, எல்லாமே 5 கொட்டு போடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், 8 கொட்டு 8 தோப்பு கரணம், அதுவும் 8 எண்ணிக்கையில போட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை வலம் வந்தா போதும். ஒரு முறை வலம் வந்து வேண்டிட்டு இந்த பிரசாதங்களை விநியோகம் பண்ணிட்டா சனி பயிற்சி ஒரு இன்பமான பயிற்சியா இருக்கும். எப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப துன்பமா இருக்கு, மனசு ஏதோ உளைச்சலா இருக்குன்னா, உளைச்சலா இருந்தா இமிடியேட்டா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கையில வாங்கிக்கோங்க. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு யாரும் இல்லை நீங்க வருத்தப்படுறீங்களோ கவலையே வேண்டாம், உங்க கையால ஒரு ஸ்வீட்டை பண்ணி 4 அந்த ஸ்வீட்டோட சுவையே தெரியாத நபருக்கு கொடுத்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சண்டையும் எப்பேற்பட்ட பிரிவும் அரை மணி நேரத்துல சேர்றத பாப்பீங்க. நம்ம கோபத்துல ஏதோ தப்பா பேசியிருப்போம், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசினது காயம் இருக்கும், இதுக்கு எல்லாமே இமிடியேட் பரிகாரம் ஸ்வீட் தானம் தான். ஸ்வீட்டை தானம் கொடுத்து சரி பண்ணிட்டா சுக்கிரவசியம் வந்துடும், சந்திரவசியம் வந்துடும். எப்பேற்பட்ட பகை, பிரச்சனை, போட்டி, பொறாமை, வழக்கு அத்தனையும் பொடி பொடி ஆயிடும். சோ இனிப்பு சுவைக்கு ஒரு உறவை சேர்க்கிற மகத்துவம் உண்டு, ஒரு கர்மாவை குறைக்கிற மகத்துவம் உண்டு, மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலை உண்டு. இது அத்தனையுமே விநாயகர்கிட்ட செல்லுபடியாகும். இதை நான் எங்க தெரியுமா கத்துக்கிட்டேன், மும்பையில கத்துக்கிட்டேன். ஸோ பாம்பே போகும்பொழுது நம்ம எல்லாம் சங்கடகர சதுர்த்தின்னா சுவாமிக்கு ஹோமம் பண்றது, அருகம்புல் மாலை சாத்துறது, இப்படிதான் இருப்போம். அங்க வந்து கோவில்ல நேரடியாவே சுவாமி அவங்க தொட்டு பூஜை பண்ணி எல்லாமே பண்ணலாம். அங்க கர்ப்பகிரகம் கான்செப்ட்ல சுவாமி இருக்க மாட்டாங்க. இந்த சதுர்த்தி வந்துட்டாலே எங்க இருந்துதான் அவ்வளவு ஸ்வீட் வருதுன்னே தெரியாது. வேண்டாம் வேண்டாம்னாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாம்பே தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால செல்வ வளத்துல ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. எல்லாருமே கவனிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் மகாலட்சுமி, காமாட்சி இப்படி பேஸ் பண்ணி போவோம். அங்க விநாயகரை தொடாம எதுவுமே நடக்காது. சோ விநாயகருக்கு இனிப்பு ஒரு யானைக்குட்டி மாதிரிதான், ஒரு சுட்டி குழந்தை மாதிரிதான். அதை கற்பனை பண்ண மனிதர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்த எல்லா கிரகங்களுமே சரியாயிடுமா. ஒண்ணே ஒண்ணு, நம்ம கிரகப்பிடியிலேயே சிக்கவே கூடாதுன்னா, உன்னால இந்த ஒரு நாளைக்கு ஒருத்தராவது வார்த்தையால, மனசால, செயலால மகிழ்ச்சி படுத்திடுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன குருஜி, நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன குருஜி? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். என் லைஃப்ல இப்ப நான் இந்த ஒரு வீடியோ பதிவு போடுறேன், இதுல எத்தனையோ பேரும் பார்ப்பாங்க, இதை செய்யணும்ன்ற ஒரு மகிழ்ச்சி வரும். ஏதோ ஒரு விஷயத்துல தெய்வத்தினுடைய அருளால இது செய்யற ஒரு பிராப்தம் கிடைக்குது இல்லையா, இப்ப அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உருவாகுது இல்லையா இந்த வார்த்தையை கேட்கறதுனால. இது ஒரு தர்மத்திற்கு சமமானது. ஏதோ ஒரு வகையில் கர்மா குறைந்து வருகிறது, இவ்வளவுதான். சோ இத கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும். யாருக்கும் கோபமே, சண்டையே, கழுத்து நெரிக்கிற அளவுக்கு நம்மள குற்றமே சொன்னாலும் பரவாயில்ல, ஒருத்தர் நம்மளை பத்தி குற்றம் சொல்றாங்கன்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா எந்த கர்மாவையும் தீய வழியில நம்ம போய் செய்யவே மாட்டோம். எல்லாத்துக்கும் நன்றி தான் சொல்லுவோம். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். சனி பகவானே மகிழ்ச்சியா இருப்பாருன்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஸ்வீட் சொல்லியிருக்கீங்க, அதுவும் 8 வகையான இனிப்புகளை நம்ம செஞ்சு விநாயகருக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து ஏழை மக்களுக்கு, முதியோர்களுக்கு. 2 பேருமே விநாயகர் பெருமான் நெருங்க மாட்டாங்க. விநாயகர் சொல்லிட்டா சனி பகவானும் ஒத்துப்பாரு, கேது பகவானும் ஒத்துப்பாரு. ஓகே, அப்ப விநாயகரை இருக பிடிச்சா போறோம். ரொம்ப அருமை. ஏன்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லா ராசிக்குமே கொஞ்சம் ஒரு கிளியா இருக்கும், ஐயோ சனிப்பெயர்ச்சி வந்துருச்சா அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை மக்கள் செய்யறதால நிறைய நற்பலன்கள் கிடைக்க போகுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு இன்ப சனிப்பெயர்ச்சியா மாற போகுது. நிச்சயமா எல்லாருமே நல்லா இருக்கட்டும். குருஜி, இப்ப வாஸ்து வகுப்பு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸா கொடுத்திருக்கோம். அது வந்து எப்ப நடக்குது, யாரெல்லாம் அதுல கலந்துக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவதுமா, முதல்ல ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு வந்து அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை வந்து கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். அதை தாண்டி ஒரு வீட்டருடைய பலன் என்ன, அந்த வீட்டுல என்ன தவறு இருக்கிறது, ஒரு வீட்டை எப்படி கட்டமைக்க முடியும், நம்ம வீட்டுல இருக்க தோஷத்தை நம்மளே நிர்ணயம் பண்ண முடியுமா, அது எப்படி இருந்தா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே முன் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் தரணும்னா அதற்கு இந்த வாஸ்து வகுப்பு அவசியமானது. பொதுவா இந்த வகுப்புல வந்து இங்கெங்க இது இப்படி இப்படிதான் இருக்கும் அதை மட்டும் சொல்லுவேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் இருக்கணும், எதனால இருக்கணும்,
அதனுடைய பிரதிபலன் என்ன, இப்படி தவறாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதினுடைய வழிமுறைகளும் சொல்லப்படுது. அதை தாண்டி இதை வந்து ஒரு புத்தக குறிப்பாகவே நம்ம கொடுக்கிறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அந்த வகுப்பை வந்து நேரடியா அது ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லாம நீங்க அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா எத்தனையோ வாஸ்து புத்தகங்கள் இருக்கு, அதை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மாத்தி இருக்கலாம். ஏன்னா புத்தகத்தை மட்டும் நேரடியா படிச்சு இன்னும் ஒரு வாஸ்து நிபுணர் வந்து இது தப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, அது ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர பதில் சொல்ல தெரியாது. இப்போ இதை நம்ம இதனாலதான் இது பண்ணிருக்கோன்ற ஒரு அடிப்படை தெரியும் பொழுது அதற்கு நீங்க தெளிவா பதில் சொல்லி என்ன பண்ண முடியும்னா, வீட்டிலேயே உங்களுக்கு இதுதான் காரணம், இது இப்படி நடக்குதுன்னு உறுதியா சொல்லி வீட்டுக்காரர் வந்து மாத்தி வைக்க முடியும். அதே போல மனைவி கிட்டையும் சொல்லி அதை மாத்தி புரிய வைக்க முடியும். அதனால இந்த வகுப்பு மார்ச் 25 இருந்து 31 வரை 7 நாள் தொடர்ந்து ஜூம்ல நடக்குது. பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிறது. சோ தவறாமல் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வருடத்திற்கு உரிய வாஸ்து ஆன்லைன் வகுப்பு இதுதான் இறுதி. அதனால யாரும் தவறவிட வேண்டாம். நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாஸ்துவை பத்தின உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வகுப்புல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு, பிரம்ம முகூர்த்த வகுப்பா, அதுவும் இந்த ஆண்டிற்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இதுதான் லாஸ்ட் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் வகுப்புல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை நாமே சமாளித்து சரி செய்து அதுல இருந்து வெளிவர முடியும். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.